சரி, இப்ப நம்மளோட அடுத்த போட்டியாளர் நிலாஞ்சனா சிங். All the best, Mishti. முடிவுகளை அறிவிக்க நாங்க ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம கிளப் சீனியர்கள் ஒரு நாடகம் நடத்த போறாங்க. அதன் பிறகு எங்கள் கிளப்பின் மூத்தவர்கள் இந்த நாடகத்தை மேடையில் வழங்குவார்கள். ஏனெனில் இது பங்கிம் சந்திராவின் நாவலை அடிப்படையாக கொண்டது. ஆனந்த மடம். பார்வையாளர்களே, ஒரு வரலாற்று பயணத்துக்கு தயாராருங்க. பரிசு இப்பவே கொடுத்துருவாங்க. பார்த்துட்டு போறேன். மிஷ்டிக்கு பரிசு கிடைக்குதா இல்லையான்னு. அவ பரிசு வாங்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வீட்டுக்காரங்க நாடகத்தை பார்த்துட்டு தான் வருவாங்க போல. நான் 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். போட்டியாளர்களுக்கு இன்னொரு நல்ல செய்தி. இன்னைக்கு இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம நடுவர்களோட இன்ஸ்டிடியூட்ல இலவசமா ட்ரைனிங் எடுக்க வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நடுவர்களுக்காக ஒரு பலத்த கைதட்டல் கொடுங்க. இப்போ நடுவர்கள் கிட்ட வின்னரோட பேரை அனௌன்ஸ் பண்ண சொல்றேன். பரிசு வழங்க நம்ம கிளப் பிரசிடென்ட் தாஸ் பாபு மற்றும் செக்ரட்டரி அன்சுமன் நேத்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இன்னைக்கு நடந்த இந்த ஆடிக்காட்டு டான்ஸ் போட்டியில 3வது பரிசு ஜெயித்தவர் பேரு ஷீலா பர்மன். இரண்டாவது வின்னர் மணிகுந்தலா ராய். அட, நம்ம மிஸ்டிக்கு பரிசு கிடைக்குமா இல்லையா? இன்னும் 1 தான் பாக்கி இருக்கு. அம்மா, அவளுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். வெறும் பரிசுக்காகவா அவ ஆடுறா? அப்புறம் என்னன்னா, அவ ஒன்னும் பெருசா டான்சர் ஆக போறது இல்லையே. அட, இப்படி எப்படி பேசுற? ஏரியால இவ்வளவு பேர் இருக்காங்க. அவ ஜெயிச்சா நமக்கும் பெருமை தானே. அக்கா அக்கா, இன்னும் ஒரு பரிசு இருக்குல்ல, பாப்போம். அட, அது என்ன பாப்போம், கிடைச்சே ஆகணும்.
இப்போ இந்த டான்ஸ் போட்டியோட முதல் பரிசு வின்னரோட பேரை தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துடுச்சு. இந்த ஆட்டிக்காட்டு டான்ஸ் போட்டியோட முதல் பரிசு வாங்குறவங்க எனி கெஸஸ் கைஸ்? நிலாஞ்சனா சேன். நிலாஞ்சனாவுக்காக பலத்த கைத்தட்டல் கொடுங்க. வெல் டன் மிஸ்டி, வெல் டன். மருமகளே, பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கான்னு? ஆமா அத்தை, மிஷ்டி ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினா இல்லையா? ஆஹானா அவளை எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணியிருக்கா பாருங்கம்மா. எவ்வளவு கியூட்டா இருக்கா. அட, யாரும் அலங்காரம் பண்ணதுனால ஒண்ணும் அவ அழகா இல்ல. நம்ம பொண்ணு ஏற்கனவே அழகுதான். என்ன சின்னவளே? கண்டிப்பா. வீட்ல இவ்வளவு கலாட்டா நடந்தும் மிஷ்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சு காட்டிட்டா. இல்ல சரி, இந்த சாக்குல வீட்டுல இருக்கிற சண்டெல்லாம் குறையும். நீ தனியா சொல்லு, சரிதானே? இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அஹானா தான். இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அஹானா தான். அவதான் மிஸ்டிக்கு இவ்வளவு நல்லா டான்ஸ் கத்து கொடுத்தா. பாரு, மிஸ்டி ஃபர்ஸ்ட் வந்துட்டா. அவளுக்கு தைரியம் கொடுத்தது அஹானா தான். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. முன்னாடி அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அஹானா பேரை அவங்க கேட்டாங்கன்னா மறுபடியும் பெரிய சண்டை ஆரம்பிக்கும். சரி, மெதுவா தான் பேசுறேன், நிதானமா தான் பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேசவே பேசாதீங்க. சரி, நான் பேசல. ஆமா, ஒரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு உனக்கு நிஜமாவே உன் பொண்டாட்டி மேல பெருமையா இருக்குல்ல? அண்ணா, எனக்கு கிண்டல் பண்றதை நிறுத்துங்க. இந்த நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். சரி சரி, உட்காரு, பாப்போம் என்ன ஆகுது. ஸோ நடுவர்களே, இன்னைக்கு ஜெயிச்சவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்களா? கண்ணா, நீ யார்கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்ட? நான் கொஞ்சம் எனக்கே தெரிஞ்ச மாதிரி கத்துக்கிட்டேன். அப்புறம் என் சின்ன சித்தி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சின்ன சித்தியா? அவங்க பேர் என்ன? அஹானா சேன். இப்ப பாரு, ஆரம்பிச்சிடுச்சு. சின்ன சித்தி பேரை சொல்றா. உங்க சித்தி டான்சரா? அவங்க ரொம்ப நல்ல டான்சர்னு கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்ல அவங்கள டான்ஸ் ஆட விடுறது இல்ல. உங்க சித்தி இன்னைக்கு இந்த ஹால்ல இருக்காங்களா? என்னாச்சு சொல்லு. உன் சித்தி இங்க தான் இருக்காங்களா? நாங்க அவங்கள பார்க்கணும்னு விரும்புறோம். ஆமா, சின்ன சித்தி இந்த ஹால்ல தான் இருக்காங்க.